அனைவருக்கும் அன்பான மாலை மற்றும் இரவு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு 845 ரிசல்ட்டுக்கு என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, சி போர்டில் கண்டிப்பாக 5 வரும் அப்படிங்கிறது சொன்னேன். வெற்றி பெற்ற நண்பர்கள்லாம் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் 165 அப்படி சொல்லிட்டு கொடுத்தேன். ஆனால் அவன் 845ன்னு வச்சுட்டான் நண்பர்களே. அதே மாதிரி நான் வந்து 465ன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுத்தேன். அந்த 45 வந்து ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு. அதுதான் ரொம்ப வேடிக்கையான விஷயமாகிடுச்சு. நான் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று சொன்னது தான் 5 வரும்னு சொன்னேன். சி போர்டில் 5 வந்துருச்சு. இதுதான் நான் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சரி, இப்போ நாளைக்குரிய கெஸ்ஸிங் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய மாதிரி பார்த்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம சேனலில் இன்று வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸை வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, நாளைக்குரிய கெஸ்ஸிங் ஸ்ரீசக்தி எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் அப்படி இப்படின்னு ஓடி முடிஞ்சிருச்சு. சரி, நாளைக்காவது புது மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிறத விட ஏமாளியாக யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏப்ரல் ஃபுல் கிடையாது, நம்ம நாளைக்கு 3Dயை தூக்குற நாள் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இப்போ நான் இந்த ஒரு 3 நாட்களாக, அதாவது 29, 30, 31 இந்த 3 நாள் ரிசல்ட் நான் உங்களுக்கு இந்த இடத்துல எழுதி காமிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0046, 2035, 8845 இந்த 3 நாளாக பார்த்தீங்கன்னா இதில் 35, 45, 46ன்னு வந்துடுச்சு. அப்படிங்கும்போது 0 பூந்து விளையாடிடுச்சு. இது டி போர்டும் சரி, ஏ போர்டும் சரி, அப்புறம் ஏ போர்டும் சரி. இன்றைக்கி வந்து 88, அதாவது 0க்கு 8 பவரு, 2க்கு 8 பவரு, 3க்கு 1 4, 3 + 1 4, 5க்கு 5 அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ இங்கே எப்படி 0க்கு 0 இறங்கி, இங்கே எப்படி 4க்கு 3, 3க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி 6க்கு 5, 5க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிப்பாட்டிட்டான்னா, நாளைக்கு இவன் எப்படி அடிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இது இங்கே இருக்கா, இதை தூக்கி இங்கே வைக்கிறான், இது இங்கே இருக்கா, அது தூக்கி இங்கே வைக்கிறான்லாம் கதையெல்லாம் கிடையாது. நான் சிம்பிளாக சொல்கிறேன். ட்ரா நம்பர் 461. ஸோ இதில் இந்த நம்பர் 461ல் என்ன பாஸ் ஆக போகுது அப்படிங்கிறது பார்த்தா, இந்த 461 அப்படிங்கிறதுல சி போர்டில் 6ஆக இது பாஸ் ஆகுது. நாளைக்கு சி போர்டில் அப்படியே டைரெக்டாக பாஸ் ஆகுது. 6ங்கிறது நாளைக்கு சி போர்டில் கண்டிப்பாக பாஸ் ஆகுது. சரியா? ஏன்னா இந்த ஒரு 3 நாட்களாக பார்த்தோம்னா ஏ போர்டில் அப்படியே வரிசையாக, பி போர்டில் அப்படியே வரிசையாக, சி போர்டில் அப்படியே வரிசையாக அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால நான் நேற்று சொன்னேன் சி போர்டில் 5 கண்டிப்பாக வரும் நண்பர்களே அப்படின்னு. அதே மாதிரியே வந்திருக்கு. அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்போ இந்த மாத பேட்டர்னில் என்ன கொண்டு வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட் நம்பர், அதாவது அந்த ட்ரா நம்பரை வச்சு ஏதாச்சும் ஒரு நம்பர் 2 நம்பர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக போர்டில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ நான் ஆட்டத்துக்குள்ளே வரேன். 845 ரிசல்ட்டு 845. இந்த 845 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு, ஏன்னா நம்மளுக்கு இந்த ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 8, 4, 5, அதுக்கு முன்னாடி நாள் 35, அதுக்கு முன்னாடி நாள் 46. ஸோ 46, 35, 45ன்னு வந்ததுனால திருப்பி 46, 35, 45 அப்படிங்கும்போது நாளைக்கு 36. சரியா? நான் சொன்ன மாதிரி சி போர்டில் 6 இறங்குதுன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். 36. சரி, நான் வந்து 8க்கு 1 வைப்பான்னு சொல்லும்போது இவன் 8க்கு 0க்கு 8, 0க்கு வந்து 1 வைப்பான் அப்படின்னு நான் கூட்டலில் கணக்கு பண்ணும்போது இவன் பவர் நம்பர் அடிச்சிட்டான். அப்படிங்கும்போது நாளைக்கு கூட்டி வைப்பான். அப்படிங்கும்போது 8க்கு 9, 936ன்னு உங்கள் கணக்கில் ஒரு கணக்கு வச்சுங்க. சரியா? 936. ஓகேவா? ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு ஏசியில் 96,
வச்சுங்க. ஏன்னா நாளைக்கு பி போர்டு கொஞ்சம் மிஸ் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு எப்படி போன மாதம் அந்த லாஸ்ட் இந்த அதாவது இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. சொல்லப்போனால் அந்த ஏ போர்டில் 0க்கு 0, 4க்கு 4, அப்புறம் 5க்கு 5, அப்புறம் 6க்கு 6 அப்படி சொல்லிட்டு இறங்குனுச்சோ. அப்படிங்கும்போது இவன் நாளைக்கு என்ன மாதிரி கொண்டு வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கூட்டுவான். அப்படின்னா 845க்கு கூட்டுவான் 8க்கு 9. ஒருவேளை 4க்கு 434 ஏற்கனவே நம்மளுக்கு பி போர்டில் ரிசல்ட், அதாவது 046, 035, 845 அப்படின்னு ரிசல்ட் இருக்கும்போது 4345 அப்படின்னு சொல்லிட்டு வச்சு 6556 அப்படின்னு சொல்லிட்டு வச்சானா 956 அப்படின்னு வைப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. ஸோ நான் இப்போ கொடுக்குறது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறையாலாம் ஒரு 85 நம்பரு 10,000 நம்பரு கொடுத்தேன்னா சீக்கிரம் நெஞ்சு வலி வந்து சாக வேண்டியதான். அதனால் அந்தளவுக்குலாம் பாலுங்கலத்தில் போய் தள்ள மாட்டவங்கள 956, 936 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த சார்ட்டில் நம்மளுக்கு 0 பூந்து விளையாடி எடுத்துட்டான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0, இங்கே 0, இங்கே 0 அப்படிங்கும்போது ஒரு வேளை நான் 3D ஒரு நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் என்னடா டெஸ்ட் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. மேலேருந்து கீழே போனால் 009. நல்லா கேள்வி, நல்லா கெஸ் பண்ணி வச்சுங்க. 009 ஓகேவா? ஸோ 009, 002 சரிங்களா? 009, 002 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த 00 அப்படிங்கிறது நாளைக்கு ஏதாச்சும் ஒரு போர்டில் திரும்பி வருது அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வரும். ஆனால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஓகேவா? வரும், ஆனால் கேரண்டியாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கில் இருக்குது. சரி, சப்போஸ் அப்படி வந்தால் 008 இன்றைக்கி ரிசல்ட் வந்து 800 சரி திரும்ப எழுதி காமிக்கிறேன். 0க்கு 8, 3க்கு 4, 5க்கு 5 இறக்கிட்டான். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு இன்றைக்கி 2க்கு 8 அப்படிங்கும்போது டபுள்ஸில் டி போர்டு, ஏ போர்டு டபுள்ஸு 45. சொல்லப்போனால் 8855ங்கிற மாதிரி தான் கணக்கு வந்திருக்கணும். 8845 வச்சுட்டான். சரி, சந்தோஷம்தான், நீ ஜெயிச்சிட்ட. ரைட்டு, ஓகே. சரி, இப்போ இந்த 8845 அப்படிங்கும்போது எனக்கு எதுலாச்சும் ஒரு போர்டில் 0 இறங்குற மாதிரி வந்தால் அது ஏ போர்டில் 0வாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. அவ்வளோதான். ஆனால் நான் சொல்கிறது எப்படின்னா, நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்றேன். ஸோ நண்பர்களே, இதை தாண்டி நம்மளுக்கு வந்து ஜிபேயில் 200 அனுப்பி இந்த நம்பருக்கு நாளைக்கு கிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் 4D நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கொடுக்குற கணிப்பில் ஒன்று அதிகபட்சமாக நான் கொடுக்க மாட்டேன். 3 செட்டு இல்லை 4 செட்டு. அப்படி அதில் வரலன்னா ஏபியில் வரணும், அப்படி வரலன்னா பிசியில் வரணும், அப்படி வரலன்னா ஏசியில் வரணும், அப்படியே வரலன்னா ஆல்போர்டில் வரணும். எப்படியோ ஒரு இடத்துல வின்னிங் வரணும், அவ்வளோதான். இதுதான் நம்ம டார்கெட்டுப்பா. எப்படியோ ஒரு இடத்துல வின்னிங் வரணும். நான் நிறையெல்லாம் கொடுக்கறதுக்கு மாதிரி இல்லை. இந்த மேலே கூடிய சீக்கிரம் சொல்லப்போனால் ஏப்ரல் இந்த 30 நாளுக்குள்ளே நான் கூடிய சீக்கிரம் 4D வெற்றியை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இது ஓப்பன் சேலஞ்சாகவே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எடுத்து கொடுப்பேன். ஏனென்றால் இவனோட பேட்டர்ன் எப்படி யூஸ் பண்ணியிருக்கான், எந்த மாதிரிலாம் இவன் வின்னிங் ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்காங்கிறது நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் கூடிய விரைவில் அது மிகப்பெரிய எரிமலை மாதிரி வெடித்து ஒரு சூப்பரான வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படிங்கிறத மட்டும் நான் இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் விஷயம் நண்பர்களே. திரும்பவும் சொல்கிறேன், 055 956 936 இவ்வளோ தான். ஏசியில் 96 வச்சுங்கன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இதை வை, அதை வை, இதை சேர்த்து வை, இதை சேர்த்து வை, அதை சேர்த்து வை. போர்டில் வருதா, நான் சொல்கிறது போர்டில் வருதா இல்லையா, அவ்வளோதான் நண்பா. இன்றைக்கி சி போர்டில் 5 வரும்னா வந்துச்சா இல்லையா, அவ்வளோதான். அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நாளைக்கு சி போர்டில் வந்து 5க்கு பதிலாக 6 வைப்பான் அப்படிங்கிறது என் கணக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு ஒன்றும் அதிகபட்சமான பேச்சுக்கே இடம் இல்லை. வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக. மறக்காமல் சேனலில் பார்த்துட்டு இருக்கும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். ட்ரா நம்பர் 461க்கு நான் எடுத்துருக்கிறது 055 956
936 3 செட்டு. முடிஞ்ச அடி, முடிஞ்சா மூது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? இதுக்குள்ளே முடிச்சிடணும். நிறையா போட்டு உங்களை லாஸ் பண்ண விரும்பலை. இதையும் தாண்டி நான் மிஷின் நம்பரில் வச்சா விருப்பம் இருந்தால் மட்டும் 2:30 மணிக்கு நான் ஏற்கனவே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு 200 ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் கெஸிங் வாங்கிக்கலாம். ஆனால் நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய 4D நம்பரும் சரி, ஏ போர்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக எடுப்பேன். இப்போதைக்கு நான் சி போர்டில் 6 கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் கண்டிப்பாக ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக எடுப்பேன். ஆனால் 2:40க்கு மேலே அது கேரண்டியாக எனக்கு தெரியும். கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு மூலியமாக சொல்லிவிட்டு, இந்த மாதிரி டெய்லியும் நான் என்ன வெற்றி கொடுத்துங்கிறது டெய்லியும் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.